திரு துரைமுருகன் அவர்கள் 2021 அப்ப பிரச்சாரத்துக்கு போகும்போது நேற்று தினம் நேரமாயிட்டது. அங்க வந்து ஆற்காடு கூட்டத்தில் நேரமாகிவிட்ட காரணத்தில் சில கருத்துக்கள் அங்க சொல்ல முடியல. 2021 சட்டமன்ற தேர்தலில் காட்பாடியில் திரு துரைமுருகன் அவர்கள் நின்றார். அப்ப மக்களிடத்தில் சந்திச்சு, இதுதான் கடைசி தேர்தல், எனக்கு வாக்களியுங்கள், எனக்கு வயதாகிவிட்டதுன்னு சொன்னார். மக்களும் வாக்களிச்சாங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் ராம் அவர்கள் 700 ஓட்டில் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார். இந்த முறை என்னங்கிறாரு, இந்தியாவிலேயே இந்த தடவை ஜெயிச்சா அதிக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெருமை கிடைக்கிறார். உங்களுக்கு பெருமை கிடைக்கிறதுக்காக மக்களாக கிடைச்சாங்க. ஏங்க அவருக்கு 88 வயசு ஆகி போச்சு. 88. அவர் தேர்தலில் போட்டியிடுவது அவருடைய சொந்த விருப்பம், அதுல தலையிடல. ஆனா அவர் நடக்கவே முடியல, எழுந்திருக்கவே முடியல. எப்படி மக்களுடைய குறையை கேட்பாரு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் சட்டமன்றம் முழுவதும் போய் சுழன்று மக்களுடைய பிரச்சனையை கேட்டு தீர்க்க வேணும், அப்படித்தானே? அப்ப அவரை பிடிச்சிக்கிட்டு போனா நடந்து போதே பிடிச்சிட்டு போறார். நான் தவறா சொல்லல, நான் மதிக்கக்கூடியவன், அண்ணன் துரைமுருகன் அவர்களை மதிக்கக்கூடியவன். ஆனா அவருடைய வயது மூப்பு அதை பார்க்க வேணும். அதனால அங்க காட்பாடியில் நிறுத்தப்படுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் ராம் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களிக்க வேண்டும்.